நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கிளாஸை மாத்திட்டேன். இந்த ஜூஸை நீ குடிச்சிட்டு சாரதா குடிச்சிட்டு வயிறு எறித நீ வேடிக்கை பாரு. இந்தா என்ன பாப்பா பாக்குற? ராம கலக்கனே தான். அதனால நீயே குடி. காவேரி, ரெடியாமா? ஸ்கூல் போலாமா? என்னாச்சு? ஏமா அழுவுற? அப்பா அடிச்சிட்டாரு. வயசுக்கு மீறி பேசுறாடாவா? என்ன பிடிக்கலன்னு சொல்லுங்க, நான் போய் ஹாஸ்டல்ல சேர்ந்துக்கிறேன். இதுக்குதான் நான் அன்னைக்கு போய் ஹாஸ்டல்ல சேரேன்னு சொன்னேன். இந்த மதம் வேணாம்னு சொன்னாங்க. பாத்தியாடா? எப்படிடா? இருடா. குழந்தை தான் தெரியாதனமா பேசுது. அவளுக்கு சமமா நீயும் பேசிக்கிட்டு இருக்கியா? போடா போடா. காவேரி, அம்மா காவேரி, இங்க வா. பா, நீ செஞ்சது தப்பு தானே? அப்படிலாம் பேசக்கூடாதுமா. பெரியவங்கள அப்படிலாம் பேசலாமா? நீ ரொம்ப சூடா இருக்கேன்னு நினைக்கிறேன். வா, ஜில்லுன்னு தண்ணி சாப்பிடு. வாடா மீன் குட்டி, ரொம்ப கோச்சுக்கிறியாடா. ஆய், ஜூஸே இருக்கு. ஜூஸ் சாப்பிடு. வேண்டாம். சாப்பிடுமா. எனக்கு வேண்டாம். அடம் பிடிக்க கூடாது. சாப்பிடு. எனக்கு வேண்டாம். சாப்பிடுன்னு சொன்னா சாப்பிடணும். நல்ல பிள்ளை தானே நீ. சாப்பிடு. ஏன் பாப்பா இந்த நேரத்துல இவையே இங்க வந்தான்? உன் புருஷன் இங்க இருந்தாலும் தொல்லை, அங்க இருந்தாலும் தொல்லை, எங்க இருந்தாலும் நம்ம காரியத்தை கெடுக்கிறதுக்குனே வந்துருவான். சரி, நாம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, அப்படித்தானே? ஃப்ரெண்ட்ஸ் தானே? அப்ப நீ இந்த ஜூஸை சாப்பிடுற. நல்ல பிள்ளை. ஹலோ, சுபி ஹாஸ்பிடல்? எஸ். டாக்டர் இருக்காங்களா? இருக்காங்க, ஒரு நிமிஷம். 11 o'clock அப்பாயின்மெண்ட், வந்து பாருங்க. பாக்யம், டாக்டர் ஒரு 5 minutes வெளியேறு. சரி டாக்டர். நீங்க ஃபைல புரட்டி புரட்டி பாக்குறத பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. எஸ் பிரபா, நீ நினைச்சது சரிதான். அப்போ நான் சாப்பிட்ட மாத்திரையில கரு கலைஞ்சிரும் சொன்னீங்களே, என்னாச்சு? நான் கொடுத்த மாத்திரை வேலை செய்யலனா உன் வயித்துல இருக்கிற குழந்தை ஸ்ட்ராங்கா வளருதுன்னு அர்த்தம். போதும் டாக்டர், இதுக்கு வேற வழி ஏதாவது இருக்கா? வேற வழி அபார்ஷன் தான். பண்ணிடுங்க ப்ளீஸ். பிரபா, அவசரப்படாத. அபார்ஷன்ங்கிறது விளையாட்டு இல்ல. சம்டைம்ஸ் இட் இஸ் ஃபேட்டல். குழப்பாதீங்க டாக்டர். பிரபா, நீ கரு கலைக்கிற மாத்திரை சாப்பிட்டதுனால உன் கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா ஆயிருக்கும். இப்போ உனக்கு அபார்ஷன் பண்ணேன்னா உனக்கு மறுபடியும் குழந்தை பிறக்கிற சான்ஸ் இல்லாமையே போயிடும். வாழ்க்கையே போச்சு. குழந்தை தேவைதானா? சரி, உன் இஷ்டம். அபார்ஷன் பண்ணணும்னா சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அது பண்ணும்போது உனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லைன்னு இந்த பேப்பர்ல ஒரு கையெழுத்து போட்டு கொடு. பிரபா, இதுதான் உன் கடைசி முடிவா? நீ உன் முடிவுல இருந்து மாறல போல இருக்கு. ஓகே, அபார்ஷன் பண்ணிடலாம். டாக்டர்மா அவசரப்படாதீங்க. நானும் பாப்பாவும் 5 நிமிஷம் வெளியே போய் டிஸ்கஸ் பண்ணிட்டுமா? வேண்டாம்,
இங்கேயே பேசிட்டு இருங்க. நான் போய் தியேட்டர் ரெடி பண்றேன். தியேட்டர் ரெடி பண்றது இருக்கட்டும், பேசி அப்புறம் முடிவு பண்ணுவோம். ம். இப்ப என்ன பேச வேண்டியிருக்கு? குழந்தை சாவறத பத்தி எனக்கு கவலை இல்ல. உன் உயிருக்கு ஆபத்துன்னு டாக்டர் அம்மா சொன்னாங்கல்ல. இப்ப என்ன செய்யலாங்கிற? நீ குழந்தைய பெத்து எப்படி வளர்க்கறதுன்னு யோசிக்கிற? ஏதாவது அனாத ஆசிரமத்தில் விட்டு வளர்ப்போம், இல்ல ஏதாவது ஆயா கிட்ட கொடுத்து வளர்ப்போம். ஆயா எதுக்கு? இருக்க நம்ம சித்தி அதுகிட்ட கொடுத்து வளர்த்துருவோம். சாரதாவுக்கும் ஒரு குழந்தை பிறக்கும், எப்படி வளர்ப்பா? அவ குழந்தையக்குள்ளதான் எல்லா ஐடியாவும் பண்ணிட்டு இருக்குமில்ல. நீ பெத்து உன் குழந்தைய வளர்த்து நல்ல நெருக்கமா பழக விட்டுறணும். அப்புறம் குழந்தைய உங்ககிட்ட பிரிச்சிருவோம்னு பிளாக்மெயில் பண்ணலாம். இல்ல வேலு. அப்பா நம்ம எல்லா ஐடியாவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஷிப் சென்டிமெண்ட் ஃபெயிலியர், குடி சென்டிமெண்ட் ஃபெயிலியர். இது குழந்தை சென்டிமெண்ட் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிடும். உன் குழந்தைய மொத்த சொத்துக்கும் வாரிசாக்கிடலாம். வா பாப்பா போலாம். யோசிக்காத, வா பாப்பா. டாக்டர் கிட்ட சொல்லிட்டு போயிடு. இது இந்த மூஞ்சா நான் வளர்க்கறதுக்கு ஐடியா தரேன், அந்த அம்மா அழிக்கிறதுக்கு ஐடியா தராங்க. இவங்களாம் ஒரு டாக்டர். வா பாப்பா போலாம். ஆமா ஃபீஸ் எதுவும் கட்டலையே. அந்த அம்மா ஒருத்தர் ஓடி போயிடலாம். வா வா. ஏன் ஆண்டி, உங்களுக்கு தம்பி பாப்பா பிறக்குமா இல்ல தங்கச்சி பாப்பா பிறக்குமா? ரெண்டும் பிறக்கும். காவேரி ஹாஸ்டல் போற, நல்லா படிச்சு பாப்பா மாதிரி எல்லா சப்ஜெக்ட்லையும் சேர்த்து 25 மார்க் வாங்கணும். எங்கெல்லாம் மறந்துடாத. அப்படி மறந்தா கடுதாசி போடு, நான் வந்து உன்னை பார்த்துட்டு வரேன். காவேரி, நீ ஹாஸ்டலுக்கு போய்தான் ஆகணுமா? இதுக்கு நான் பதில் சொல்லித்தான் ஆகணுமா? நீ இல்லாம அம்மா எப்படிம்மா தனியா இருப்பா? என்னது? நீங்க எனக்கு அம்மாவா? நீங்க எனக்கு வெறும் சித்தி தான். அது கூட இல்ல, எங்க அப்பாவோட வைஃப், அவ்வளவுதான். நீங்க தான் அம்மாவுக்கு போறீங்களே, உங்களுக்குன்னு குழந்தை பிறந்தா அதையா சக்கரையோட பாத்துக்கோங்க. என்னென்னமோ பேசுறியே. அப்படி என்ன பேசிட்டேன்? பெருசா ஃபீல் பண்றீங்க? என் மேல அக்கறை இருந்தா இன்னொரு குழந்தை பெத்துக்கணும்னு தோணி இருக்குமா? சித்தி 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 அப்பா, நம்ம சித்திப்பா, சித்தியை நம்ம ஆத்த கூட்டிட்டு போலாம்ப்பா. அப்பா, நான் உனக்கு என்னம்மா கெடுதல் பண்ண? என்ன நல்லது பண்ணீங்க? சாமி கொடுத்த சித்தின் தான் உங்களை அப்ப நினைச்சேன். ஆனா இப்போ எங்க அப்பா என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்க. இப்போ என்னடானா ஒண்ணுமே தெரியாத மாதிரி ரொம்ப நடிக்கிறீங்களே. நல்ல நாள்லயே என்ன கவனிக்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்துட்டா அதுக்கு நான் வேலைக்காரியே தான் இருக்கணும். ஆத்துல அனாதையா வந்தவங்கள நான் வீட்டை கூட்டிட்டு வந்து வச்சேன். ஆனா இப்ப நானே அனாதை மாதிரி வீட்டை விட்டு போறேன். எங்க அப்பா ரொம்ப நல்லவர், அவரையாச்சும் ஒழுங்கா கவனிச்சுக்கோங்க. குட்டி, எங்களை மறந்தாலும் பாப்பா சொல்லி கொடுத்ததையும் மறந்துடக்கூடாது. காவேரி, ஆட்டோ வந்துச்சுமா, வா. இன்னொரு விஷயம், அம்மா சித்தின்னு என்னை பார்க்க ஹாஸ்டலுக்கு வராதீங்க. நான் அங்கேயாச்சும் நிம்மதியா இருப்பேன். வேணும் அங்கிள், பிரபா ஆண்டி, டாடா, பாய் நல்லபடியா போயிட்டு வாமா. எல்லாருக்கும் டாடா சொல்லிடு. பாய் டாடா. அழாதம்மா, அழாதம்மா. நீ எவ்வளவு வேதனைப்படுறன்னு எனக்கு புரியுது. இங்க பாரு, கொஞ்ச நாளைக்கு காவேரி இங்க இல்லாம இருக்கிறதா நல்லது. அவ இங்க இருந்தா பிரபா அவளை உனக்கு முழு எதிரி ஆக்கிடுவா.
கொஞ்ச நாள் தனியா இருந்தா உன்னை பத்தி புரிஞ்சுக்குவாமா. அவ மேல அக்கறை இருந்திருந்தா இன்னொரு குழந்தை வேணும்னு தோணு இருக்குமா? அது அவ கேக்கலம்மா, கேட்க வச்சிருக்காங்க. இத பாரு, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் கூட தெரியாத சின்ன பொண்ணுமா காவேரி. இதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காதம்மா. அவளுக்கு பிடிக்காது இந்த குழந்தை. ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் செஞ்சிடாதம்மா, அப்படியெல்லாம் ஒண்ணும் செஞ்சிடாத. இத பாரு, காவேரி ஹாஸ்டல் போய் திரும்பி வரும்போது பழைய காவேரியா வருவா. நீ மனசை போட்டு அழட்டிக்காத. நான் போய் காஃபி கொண்டு வரேன். அழாத. என்ன சாரதா மேடம், நீங்க உசுரா நினைச்ச காவேரிய உங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டேன் பாத்தீங்களா? இதான் உங்களுக்கு முதல் தோல்வி. கண்ணீரை கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கோங்க. புருஷனை பிரியறப்போ அழ வேண்டாம். ஏக்கா, நானும் கேட்கணும்னு இருந்தேன். யார் இந்த பொண்ணு, எங்க இருந்து வந்திருக்கு? அதை ஏன் கேட்குற? நானும் எங்க வீட்டுக்காரும் திருச்சி உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு சாமி கும்பிட போயிருந்தோம். அப்போ இந்த புள்ள காவேரிக்கரை ஓரத்துல மயக்கமா கிடந்துச்சு. நாங்க அக்கம் பக்கம் இருக்கவங்கள விசாரிச்சோம். யாருக்கும் யாருன்னு தெரியல. எங்களுக்கோ புள்ள கிடையாது. சரி, இந்த பொண்ணு எங்களுக்கு துணையா இருக்கட்டுமேனு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இதுக்கு மூளை கோளாறுன்னு. நாங்களும் பார்க்காத வைத்தியம் இல்லை, போகாத கோயில் இல்லை. என்னடியம்மா செய்யறது? நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நல்லா இருக்கிறவங்களே நம்ப முடியல, இதுக்கு புத்தி வேற சரியில்லைன்னு சொல்றீங்க. நாளைக்கு தூங்கும்போது தலையில கல்ல தூக்கி போட்டுட போகுது. எதுக்கும் ஜாக்கிரதையா இருங்க. என்னடி நீ? நாங்களும் வயசானவங்க, கள்ள தூக்கி போட்டுருவோம் அப்படி இப்படின்னு சொல்லி பயமுறுத்துறிய. வந்தமா தண்ணி எடுத்தமா போனமா நீரு. உனக்கு எதுக்கு இந்த கதையெல்லாம்? ஏய் காவேரி, என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லம்மா, அம்மா கொஞ்சம் வேலையா இருக்கிறம்மா. இத வந்துடுறேன், நீ உள்ள போய் படுத்து. பொய் சொல்லாத. கீழே இருக்கிற கல்லைல எதுக்கு பொறுக்கி போட்டுட்டு இருக்க? அதெல்லாம் இல்ல, நீ போயே, நான் சொல்ல வந்துடுறேன். மாட்டேல்ல, இரு வரேன். ராமு, ராமு, அந்த காவேரிக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. கீழே கிடக்குற கல்லெல்லாம் பொறுக்கி போட்டுட்டு இருக்கு. நான் போய் கேட்டா உனக்கு ஒண்ணும் தெரியாது போன்னு சொல்லுது. நீ ஏன் கேளு? ஏய், அறிவட்டவள, இந்த அர்த்தராத்திரி நேரத்துல கள்ள தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கிறிய பைத்தியமா? உங்களுக்கு என்ன தெரியும்? வர்றவ போறவ சொல்றத கேட்டா என் வயித்துல புளிய கரைக்குது. வயித்துல புளிய கரைக்கிற அளவுக்கு எவ என்னடி சொன்னா? சீதா நம்ம தலையில கல்ல தூக்கி போட்டுடுவான்னு ஜானகி சொன்னாங்க. நான் கல்லு போடுவேன், கல்லு போடுவேன். பெரிய கல்ல தூக்கி என் தலையில போடுவேன். ஏண்டி, இது வரைக்கும் போடாதவ இனிமேலா போட போறா? அப்படியே போட்டாலும் போய் சேருவோம். நம்ம போயிட்டா அவ இல்லங்க அனாதை ஆயிடுவா. அவளை யாருங்க காப்பாத்துவா? சீதா, என்ன தேடுற? என்ன அது? கல்லு. அந்த கையிலயும் கல்லு தானே? ரெண்டும் கல்லு. எதுக்கு ரெண்டு கல்லு? ரெண்டு பேர் தலையில போட. யார் ரெண்டு பேரு? உங்க ரெண்டு பேர் தலை. அப்படியா? இதுல போடு. இதுலயா? இது நானு. போடுடா. அது உங்க அம்மா. ரெண்டு தலை காலி. ரெண்டு தலை. தரு தலை. படு, பேசாம போய். நீ வா விளையாடா. என்ன விளையாடுவா? உனக்கு நேரங்காலமே கிடையாதா விளையாடுறதுக்கு? அர்த்தராத்திரில போய் எவம்மா விளையாடுவான்? பேசாம போய் படுமா. நான் வரல, எனக்கு தூக்கம் வரல. ஐயோ ஆண்டவா, நீதான் என்ன காப்பாத்தணும். சீதா, ராமு எழுந்துரு. ஐயோ, தலையில கல்லு
கல்லு தூக்கி போட்டா கூட எழுந்திருக்க மாட்டே போல இருக்கு. ஏய் ராமு, ராமு. சீதா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எல்லா கல்லையும் தூக்கி ஓரமா போட்டுட்டேன். இந்த கல் மட்டும் ஏன் விட்டுட்ட? அதான் ராமு எழுப்பி கேக்குறாரு. வா உள்ள. இரு ராமு கேட்டுட்டு வரேன். எல்லாம் காலையில கேட்கலாம். வாடி உள்ள. ஐயோ அம்மா, ராமு, ராமு. ஏய் ராமு. இந்த மாதிரி நல்ல நல்ல புடவெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா சுட்டுட்டு போய் சுந்தரிக்கு கொடுத்துருக்கலாம். இப்போ யாராருக்கோ போகுது. இந்தாங்க, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. பிரபா, எனக்கு ரெண்டு சாரியுமே ரொம்ப பிடிச்சிருக்கு, எடுத்துக்கவா? ரெண்டும் பிடிச்சிருந்தா ரெண்டையும் எடுத்துக்கோ. ரெண்டுக்கு எவ்வளவு ரூபா? என்ன ரெண்டும் சேர்த்து ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா போதும். வேலு, பணம் கொடுக்கறதா இருந்தா புடவை எடுத்துட்டு போவாத, வச்சுட்டு போ. ரொம்ப தேங்க்ஸ் பிரபா, நீ ஜவுளி கடை ஓனர், ரொம்ப கொடுத்து வச்சவ. ஆமா பிரபா, ஹஸ்பண்ட், காரு, வீடு எல்லாமே உனக்கு மேட்சிங்கா அமைஞ்சிருக்கு பிரபா. என்ன பிரபா, உன் ஹஸ்பண்ட் உன் கூட இல்ல, ஃபாரின்ல இருக்காருன்னு ஃபீல் பண்றியா? சந்தோஷமா இருடி. என் கஷ்டம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? உங்களுக்கும் வந்தாதான் தெரியும். ஆமா ஆமா, அது என்னமோ உண்மைதான். என் ஹஸ்பண்ட் விட்டுட்டு ஒரு நாள் கூட என்னால பிரிஞ்சிருக்க முடியாது. எனக்கு தூக்கமே வராது பிரபா. சரி பிரபா, நாங்க கிளம்புறோம். ஏன் பிரபா, புதுசா லான்சர் வாங்கியிருக்கேன்னு சொன்னியே, அதுல எங்களை டிராப் பண்ணிட. அது அந்த புது லான்சர் தானே, போலாம். ஆனா எனக்கு வண்டி இல்ல. வண்டி இல்லையா? ஆமாங்க, ஷோரூம்ல இருந்து வண்டி வந்துச்சா, அந்த வண்டியோட கலர் பாப்பாக்கு மேட்சிங்கா இல்ல. வேற பெயிண்ட் அடிக்க சொல்லி ஷோரூமுக்கே திருப்பி அனுப்பிச்சிட்டோம். என்ன 50,000 செலவாகும்னு சொன்னாங்க. பாப்பாவை கேட்க நானே ஓகே சொல்லிட்டேன். அதனால நீங்க என்ன பண்றீங்க, இன்னைக்கு மட்டும் நடந்து போயிடுங்க. நோ ப்ராப்ளம். ஓகே பிரபா, நாங்க கிளம்புறோம். நாங்க கிளம்புறோம். நாங்க போயிட்டு வரோம். வணக்கம்மா. ஏயா, வியாபார நேரத்துல நீ பாட்டு கிளம்பி வந்துட்டியே, இந்த கேப்ல எத்தனை லட்சம் வியாபாரம் லாஸ்? லட்சமாவது கோடியாவது. அம்மாடி, இது வந்து பிசினஸ் டென்ஷன். உங்கள்தான் ஓசியில் 2 புடவை கிடைச்சது இல்ல, போயிட்டு வாங்க. வரேன் பிரபா. சாரி, பை. இப்ப பேசு. இந்தாங்க கடை சாவி. ஏ, கடை திறக்கல? ராமு ஐயா இருந்த வரைக்கும் கடை கடையா இருந்துச்சு. என்னைக்கு இந்த கடையில இந்த ஆள் நுழைஞ்சாரோ குட்டிச்சோரா ஆயிடுச்சு. குட்டிச்சோர்ல மனுஷன் குடியிருக்க முடியுமா? உன்ன மாதிரி கழுதாதான் இருக்கலாம். யார பார்த்து குட்டிச்சோர்னு சொல்ற? என்ன பார்த்து சொல்ற? தெரியுமா? தள்ளி அந்த பக்கம். மேடம் இருக்காங்களேன்னு பாக்குறேன், இல்லன்னா நடக்கிறதே வேற தெரியுமா? நானும் பாப்பா இருக்குன்னு தான் பாக்கல. ஒத்த கால ஊடு கட்டி அடிச்சுவேன் தெரியுமா? வேலு, மெதுவா. சரி, நீ போ. வர மேடம். சரி, நீ கடை தர. பாப்பா, நான் கேரளா போனோம், நம்பூதிரியை பார்த்து மருந்து வாங்கணும், மறந்துட்டியா? ஏன் பாப்பா, கருக்கலைக்கிறது முக்கியமா இல்ல கடை திறக்கிறது முக்கியமா? நீயே யோசிச்சு பாரு. சரி, நானே போறேன். பாப்பா நெல்லு, இப்ப அங்க எதுக்கு போனோம்? மொத்தமா கல்லால கலெக்ட் பண்ண 185 ரூபா 35 பைசா. இதுக்கு 100 ரூபா பெட்ரோல் போட்டு போகணுமா? நீ கம்மன் வீட்டுல ரெஸ்ட் எடு. நான் கேரளா போயிட்டு கடையை திறந்துக்கிறேன். போ போ பாப்பா. நல்ல நேரம் அவன் தப்பிச்சுக்கிட்டான், இல்ல விட்டுருப்பான் அவனை. എന്താ വേണ്ടത്? சின்ன சாமி, നമ്പൂതിരി சாமியை பார்க்கணும். അകത്ത് പൂജ ചെയ്തോണ്ടിരിക്കുക. കാണാമല്ലോ. நல்லது, ശരി. பாருங்க. ആരാ? வணக்கம் சாமி, நான் வெளியூர்ல இருந்து வரேன். என் பேர் வேல்மணி. ഇരിക്കൂ. എന്തിനാ വന്നത്? ஒன்னில்லை சாமி,
ஒரு கருவை கலைக்கணும். എന്ത് ഗർഭം കലക്കുകയോ? നമ്മെ കൊണ്ടത് സാധ്യമല്ല. വേറെ എവിടെയെങ്കിലും പോയി നോക്കിക്കോളൂ. இல்லை சாமி, உங்களுக்கு விஷயம் தெரியாது. எங்க வீட்டுல சாரதான ஒரு பொம்பளை இருக்கா. அவ கர்ப்பமா இருக்கா. அந்த குழந்தை மட்டும் பிறந்துச்சு. நாங்கெல்லாம் நடு தெருவு தான் வரணும். எப்படியாவது நீங்க பெரிய மனசு பண்ணி அந்த கருவை கலைச்சிடணும் சாமி. സ്ത്രീ പുരുഷന്മാർ തമ്മിൽ വിവാഹം കഴിക്കുമ്പോൾ കുട്ടികൾ ഉണ്ടാവുന്നത് സ്വാഭാവികമല്ലേ? പിന്നെന്തിനാ അത് കലക്കുന്നത്? മഹാപാപമാണ്. എന്നെ കൊണ്ടത് സാധ്യമല്ല. சாமி, வெறும் கர்ப்பத்தை கலைக்கிறதா எங்க ஊர்ல ஆஸ்பத்திரியில கம்பவுண்டர் கிட்ட 1 ரூபா கொடுத்தா 4 மாத்திரை கொடுப்பான். அதை வச்சு கர்ப்பத்தை கலைச்சிட முடியும். ஆனா அது மட்டும் முக்கியம் இல்ல. இந்த சாரதா பொம்பளையோட கருவும் கலையணும். இனிமே அவளுக்கு குழந்தையே பிறக்க கூடாது, மலடி ஆயிடும். സാധ്യമല്ല. ശാരദ സാധാരണ സ്ത്രീ ഒന്നുമല്ല, ഒരു ഉത്തമ സ്ത്രീയാണ്. என்னங்க சாமி, எங்களால முடியலன்னு தானே மெட்ராஸ்ல இருந்து சோட்டானிக்கரை வரைக்கும் இந்த சரியில்லாத காலை வச்சுட்டு வந்திருக்கேன். எத்தனை மந்திரம் ஸ்டாக் வச்சிருப்பீங்க. எதையாவது எடுத்து விட்டு சரி பண்ணுங்க சாமி. எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன் சாமி. ശമ്പാ, ഗുരു, ആ മരുന്നെടുത്ത് കൊണ്ടുവരൂ. അമ്മേ, കളയും. ഗുരു. ആ ഇത് സാധാരണ മരുന്നല്ല. ഇതങ്ങ് കഴിച്ചാൽ ആളങ്ങോട്ട് ഉരുകി ഇതുപോലെ അസ്ഥി മാത്രമാവും. இந்த எலும்புக்கூடு மாதிரியா? അതുപോലെ ആകും. അതുകൊണ്ട് ആള് മാറി കൊടുക്കാനൊന്നും പാടില്ല. ശാരദ എന്ന പേരുള്ള ആ സ്ത്രീക്ക് തന്നെ കൊടുക്കണം. മനസ്സിലായോ? ഇത് ഇപ്പൊ തരാൻ സാധ്യമല്ല. രാത്രി 12 മണിക്ക് മഹാശക്തി പൂജ കഴിഞ്ഞതിന് ശേഷമേ തരാനൊക്കെയുള്ളൂ. മനസ്സിലായോ? சரிங்க சாமி, இங்கே ஓரமா தங்கி வாங்கிட்டு போறேன். வரேன் சாமி. என்ன செய்வீங்களோ எது செய்வீங்களோ அந்த சாரதா பொம்பளை அழிச்சிடணும். இந்தாங்க சாமி பணம். ഇത് കൈ തരാൻ പാടില്ല, ഇവിടെ വെച്ചോളൂ. அப்ப வரட்டுமா சாமி? പോയി വരൂ. வரேன் சாமி. மங்களம். வரேன் சாமி. வரேன் சாமி. வரேன் சாமி. ഓം മഹാമായേ പരാശക്തി ഭുവനേശ്വരി സർവേശ്വരി കലി മഹാമായേ. தளமெல்லாம் ஒரே நாள்ல போட்டு முடிச்சிருவாங்க. ஆனா சாரம் பிரிக்கிறதுக்கு எப்படி 10 நாள் ஆயிடும். எங்க சரி, அது சரி. எங்க டைம் ஆச்சு, போலாம். நான் வந்துட்டேன். என்ன யோகி? மேடம், சென்ட்ரிங் வேலையெல்லாம் இன்னும் 2 நாள்ல முடிஞ்சிடும். சிமெண்ட் எல்லாம் நானே பார்த்து வாங்கிக்கிறேன். சரி மேடம், ஒரு கான்ட்ராக்டர் பிரிட்ஜ் கட்டினப்போ சிமெண்ட் சரியில்லைன்னு சொல்லி. யோகி, பழைய கதையெல்லாம் எதுக்கு? தர்மபுரி காரில தானே ஸ்டோன் எடுத்துட்டு வரோம். அதுதானே வீட்டுக்கு யூஸ் பண்றோம். ஆமா மேடம். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு மேடம். ஆனா ஒரு சின்ன சஜஷன். சொல்லுங்க. நம்ம பிளான் பண்ணதை விட பில்டிங் ரொம்ப நல்லா ஃபினிஷ் ஆயிருக்கு. இட்டாலியன் மார்பிள் போடலான்னு நான் ஃபீல் பண்றேன். எனக்கு தெரிஞ்ச கடையில இட்டாலியன் மார்பிள் டீல் பண்றாங்க. கொஞ்சம் சீப்பா தருவாங்க, நான் வாங்கிடுறேன். மேடம், லாஸ்ட் வீக் ஒர்க்கர்ஸோட பேமெண்ட் எல்லாத்தையும் நான் செட்டில் பண்ணிட்டேன். எலக்ட்ரிஷியன் கான்ட்ராக்டரோட பேமெண்ட் மட்டும் பிடிச்சி வச்சிருக்கேன். ஒர்க் சாட்டிஸ்ஃபேக்ஷனை பண்ணா பேமெண்ட்டை கொடுத்துறேன்னு சொல்லியிருக்கேன். சரி, நீங்க எது செஞ்சாலும் சரியா தான் இருக்கும். தேங்க்யூ. மேடம், உங்க ஃபாதர். யோகி, போங்க. என்ன சாரதா, என்ன சொல்றாரு யோகி? ஒன்னும் இல்லைங்க, பில்டிங் பத்தி பேசிட்டு இருந்தோம். ஏன் செலக்ஷன் ஆச்சே. உலகம் பூரா தேடினாலும் இப்படி ஒரு ஆள் கிடைக்க மாட்டான். 8 ஆள் சோத்த தின்னுட்டு ஒத்தாள் வேலை தான் செய்வானுங்க. உங்க செலக்ஷன் எப்ப தப்பா இருந்துச்சு? சரி வாங்க போலாம். எங்க இது ரொம்ப பெரிய ஆர்டர், யூஎஸ்ஏக்கு போறது. அதனால எல்லாம் கரெக்டா இருக்கணும். பாக்கெட்ஸ், கட்டிங், பட்டன்ஸ், காலர்ஸ் எல்லாம் டபுள் செக் பண்ணுங்க. ஏன்னா ப்ரொடக்ஷன் லைன்ல தப்பா இருக்க கூடாது. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி பாத்துங்க. உடனே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. போங்க போங்க போங்க, சீக்கிரமா போங்க. போங்க சீக்கிரம். ஆட்டோ கூப்பிடுங்க சீக்கிரம். மேனேஜர் எங்க?
சீக்கிரமா போங்க. போங்க. மேடத்துக்கு எவ்வளவு நல்ல மனசு பார்த்தியா, எனக்கு என்னன்னு போயிடல. வேற யாராவது இருந்தா பணத்தை கொடுத்துட்டு ஒதுங்கி இருப்பாங்க. மேடத்துக்கு ரொம்ப நல்ல மனசுதான். டாக்டர் இருக்காரா? ஒரு ஆக்சிடென்ட் இருக்கு. சீக்கிரம் போங்க. பாத்து போங்க. பாக்குறாங்களா? பாத்துக்கிட்டு இருக்காங்க மேடம். டேய் சரியா போயிடுமாடா? என்ன ஆச்சு? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆஹா. எங்க? ஃபேக்டரியில. எந்த ஃபேக்டரியில? காவேரி கார்மெண்ட்ஸ். என்ன வேலை பாக்குறாரு? கட்டிங் மாஸ்டர். ஆஹா. ஃபேக்டரி ஓனர் யாரு? மேடம் தான். அப்படியா? பிளட் ரொம்ப போயிடுச்சா? கொஞ்சமா தான் போயிருக்கு. டாக்டர் அதான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. தேருமா? யோ போயா. தேருமா தேராதன்ட்டு யாரையா நீ? ஒருத்தன் விவரமா இருக்கிறது பிடிக்காத. உன் விவரம் தெரியும். நல்லது செய்யலான்னு பார்த்தேன். ஏன்பா அந்த ஆளுக்கு எதனா ஒண்ணு கடை ஒண்ணு ஆகி போச்சுன்னா சப்போர்ட் நிக்கலான்னு பார்த்தேன்ப்பா. நான் இந்த கத்துறானா அந்த பையன். டாக்டர் அவர் எப்படி இருக்காரு? ஒன்றும் இல்லைம்மா, சின்ன காயம்தான். தையல் போட்டிருக்கேன், சீக்கிரம் குணமாயிடும். டோன்ட் வரி. தேங்க்யூ டாக்டர். அப்புறம் இந்த ஆக்சிடென்ட் எப்படிமா ஆச்சு? கட்டிங் மிஷின்ல கை ஆக்சிடென்ட்ல விட்டுட்டாரு. துணி வைக்கும்போது கவனமா இருந்தா தானம்மா. எல்லாருக்கும் அவசரம், கான்சென்ட்ரேஷனே கிடையாது. வீட்டில் 1000 பிரச்சனையை வச்சுக்கிட்டு அதே நினைப்போட வேலைக்கு வந்தா இப்படிதான் ஆகும். அவரை எப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்? மயக்க மருந்து கொடுத்துருக்கேன். இன்னும் 1/2 hourல மயக்கம் தெளிஞ்சிரும். அப்புறம் நீங்க தாராளமா கூட்டிட்டு போலாம். தேங்க்யூ டாக்டர். மேடம் நீங்க வேணா போங்க, மணியை கொண்டு போய் நாங்க வீட்டுல விட்டுறோம். இல்ல நீங்க ஒருத்தர் இருங்க, மீதி எல்லாரும் போயிடுங்க. நான் பில் செட்டில் பண்ணிட்டு அவரை வீட்டுல டிராப் பண்ணிட்டு வரேன். சரி மேடம், நீங்களும் கிளம்புங்க, நான் இங்க இருக்கேன். மேடம் சரி வரேனே. சரி. என்ன சார் அது உடம்புல ரத்தம்? மணிக்கு எப்படி இருக்கு? பரவாயில்லைங்க. டாக்டர் என்ன சொன்னாரு? தையல் போட்டிருக்கேன். நானே போய் வீட்டுல விட்டுட்டு வந்தேன். ஆமா, இந்த டேமேஜ் ஆன குட்ஸ் எல்லாம் எங்க இருக்கு? எல்லாம் அங்க போட்டு வச்சிருக்கோம். கொஞ்சம் பார்க்கணும். மேடம் இதெல்லாம் டேமேஜை தவிர வேஸ்டேஜ் இல்லை. ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணுற லோக்கல் கடையில் கொடுத்தா 50,000 கொடுப்பாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்க நாளைக்கே ஏற்பாடு செய்யட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இதெல்லாம் கொண்டு போய் ஒர்க்கர்ஸ் காலனில அவங்க குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுங்க. இதை அவங்களுக்கு கொடுத்தா நமக்கு 50,000 லாஸ் ஆகும் மேடம். ஏங்க, நான் மணியை டிராப் பண்றதுக்காக அவன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பசங்க எல்லாம் துணி இல்லாம ரொம்ப பரிதாபமா இருந்தாங்க. மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. பாவம், நாம வெளிநாட்டுக்கு துணி தச்சு எக்ஸ்போர்ட் பண்றோம். அந்த துணியை தைக்கிற ஒர்க்கர்ஸோட பசங்க இப்படி அரையும் குறையுமா இருக்கலாமா? நீங்களே சொல்லுங்க, பணம் முக்கியமா மனசாட்சி முக்கியமா? இதை கொடுக்கறதுனால உனக்கு சந்தோஷம் கிடைக்குதுன்னா தைரியமா செய். வாங்க மேடம், வாங்க. உங்க காலடி எங்க குடிசையில படுறதுக்கு நாங்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம். ஐயோ, என்ன பெரிய நாளைக்கே வேலைக்கு வந்துடுறேன் மேடம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாப்பா. ஒரு 10 நாளுக்கு ரெஸ்ட் எடுத்து மெதுவா வேலைக்கு வா. இந்த துணியெல்லாம் உன் பசங்களுக்கு கொடுத்துரு. சரிங்க மேடம். இதெல்லாம் மத்த பசங்களுக்கு கொடு. எங்க குடிசை பக்கமா போற அரசியல்வாதிங்க கூட மூக்க பொத்திக்கிட்டு தான் மேடம் போறாங்க. ஆனா நீங்க எங்களையும் மதிச்சு எங்க குழந்தை குட்டிகளுக்காக துணிமணி எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்களே, உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு மேடம். அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. எங்க இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்க வாங்க. ஓகே மேடம். ஏய் பசங்களா, மனுஷ் சார் கீழே வைங்க சார். இல்லடி பாப்பா பாப்பா என்ன உழைப்பு, என்ன உழைப்பு. நான் தான்
ஒரு காம்ப்ளான் ஹார்லிக்ஸ் போட்டு தரது. முதல்ல போன விஷயம் என்னாச்சு அதை சொல்லு. வேல்மணி போய் எந்த காரியம் ஃபெயிலியர் ஆயிருக்கு, எல்லாம் சக்சஸ் தான். கேரளா போனா ஊரை சுத்தி ஒரே மலை. அந்த நம்பூதிரி பையன் எத்தனை மலையை தாண்டி போய் உட்காந்துருக்கான். அவன் 2 கால் கரெக்டா இருக்கு போயிட்டான். நான் இந்த காலை வச்சுக்கிட்டு போவானா? லட்சியத்தை மனசுல வச்சுக்கிட்டு போராடி போய் அந்த நம்பூதிரியை பிடிச்சிட்டேன். பாப்பா ஒரு காப்பி தண்ணி அது போட்டு தரது தருவேன் தெரியும். நம்பூதிரியை பார்த்து கேட்டேன், ஐயா கருவை கலைக்க மருந்து வேணும் இருக்கா? அவன் கேட்டான் பாரு ஒரு கேள்வி, ஆளவே கொல்ல மருந்து வச்சிருக்க வேணுமா? ஷாக் ஆயிட்டேன். அதையும் வாங்கிட்டு வர வேண்டியதானே, தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம்ல. சின்ன புள்ள அவசரப்படுற. வேல்மணி யாரு, அவன் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவன் அனுபவம் என்ன, என்னுடைய முழு புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி 2 கலந்து ஒரு மருந்து இருக்கா அப்படின்னு கேட்டேன். கொடுத்தான் பாரு ஒரு மருந்து. அடேங்க அப்பா, இந்த பாரு. என்னது இது? இத போய் வாங்கிட்டு வந்திருக்க? ஜீபூம்பா மாதிரி இருக்கு. பாப்பா இந்த மருந்து கருவை மட்டும் கலைக்காது, ஸ்லோ பாய்சன். 6 மாசத்துல ஆளையே க்ளோஸ் பண்ணிடும். இந்த மருந்தை சாப்பிட்ட முதல் மாசத்துல மூஞ்சி இழைச்சிடும். 2வது மாசத்துல எலும்பு உருகிடும். 3வது மாசத்துல குடல் வெந்து போயிடும். 4வது மாசத்துல ரத்தம் சுண்டி கெட்டு போயிடும். 6வது மாசத்துல ஆளே க்ளோஸ். இந்த 5வது மாசத்துக்கும் 6வது மாசத்துக்கும் இடைப்பட்ட காலம் இருக்கே, ரொம்ப டேஞ்சரஸ் பீரியட். கேர்ஃபுல்லா இருக்கணும். சித்தியோட மூஞ்சி விகாரமா மாறிடும். பார்க்கவே பயமா இருக்கும். நீ பாத்துறதே, நான் பார்க்க மாட்டேப்பா. அப்படிப்பட்ட மருந்த ஏன் களையத்துல வாங்கிட்டு வந்திருக்க? பாட்டில்ல வாங்கிட்டு வந்திருக்க கூடாதா? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. ஐயோ பாப்பா, மோசமான மருந்து. இந்த மருந்த பாட்டில ஊத்தணும், டமால் பாட்டிலே வெடிச்சிடும். அவ்வளோ பவர்ஃபுல் மருந்து. இந்த வேலை முடிஞ்சு இந்த பாத்திரத்தை வெளியே போடுற வரைக்கும் நீ இந்த வீட்டுல கை நினைக்கவே கூடாது. இதை எங்கேயாவது வச்சு இதை போய் எறும்பு குடிச்சு அது உன் சாப்பாட்டுல விழுந்து நீ சாப்பிட்டு செத்து போயிட்டா இந்த உலகத்துல ஒன்ன விட்டா எனக்கு யார் பாப்பா இருக்கா? பாப்பா இவ்வளோ பெரிய காரியத்தை ஒண்டியா கஷ்டப்பட்டு முடிச்சிருக்க, என்ன மறந்துடாத பாப்பா. பார்க்கலாம். கொஞ்சம் ஓவர ஆக்ட் கொடுத்துட்டுமோ? நம்ம சேஃப்டிக்கு இப்படி போட்டு வைக்கிறதா நல்லது. பாப்பா பாப்பா, எங்க போய் தொலைஞ்ச? என்ன பாப்பா விஷயம்? ராமு இளநீர் வெட்டிக்கிட்டு இருக்கான். அந்த மருந்து எங்க வச்ச? அங்க இருக்கு, போய் எடு. பாப்பா நம்பூதிரி கொடுத்த மருந்து, இதை சாப்பிட்டா கண்டிப்பா கர்ப்பம் கலைஞ்சிரும். சொல்லாத, போய் செய். அதுக்குள்ள வாங்கிட்டு வந்துட்டியா? நான் தான் வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன்ல. ஆபீஸ் போனா அங்க குடிக்க மாட்டாடா, அதுக்காக தான் காலையிலே போய் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, இது அங்க வை. போடா. அங்க பாரு, உன் புருஷன் நந்தி மாதிரி வந்துட்டான். ஏற்கனவே காலையில கிடைத்தான். எப்படியாவது அவனை அந்த பக்கம் தள்ளிட்டு வந்துடுறேன். பார்த்து விட்டுறாமோ,
என்னங்க கொஞ்சம் வாங்களேன். எப்பவும் இல்லாத மரியாதை இன்னைக்கு பலமா இருக்கு. வாங்களேன். இது வந்துடு ராமு. யாரது போன்ல? ஹலோ ஹலோ, சாரதா மேடம் வீடுங்களா? ஆமா, சாரதா வீடு தான். மேடம் இருக்காங்களா சார்? கிளம்பிட்டாங்க. ஆபீஸ்க்கா சார்? எஸ் ஆபீஸ் கிளம்பிட்டாங்க. ரொம்ப லேட் ஆகுமா சார்? இன்னொரு 15 நிமிஷத்துல அங்க வந்துருவாங்க. அதுக்குள்ள வீட்ல வந்து பார்க்கலாமா சார்? இங்க வராதீங்க, வேஸ்ட்டுங்க. நீங்க நேரம் அங்கேயே மீட் பண்ணிக்கலாம். அப்போ ஆபீஸ்ல மீட் பண்ணி பேசிக்கிறேன் சார். ஓகே. ரொம்ப நன்றி சார். எஸ், தேங்க்யூ. சாரதா. என்னங்க? சாரதா, ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு. இந்த அழனி. இதோ. ஐயோ, இளநீ எல்லாம் சீவன உடனே குடிச்சிடணுமா? இல்லைன்னா சளி பிடிச்சிடும். ரொம்ப போரிங்க. அட, உடம்புக்கு நல்லதுமா, குளிச்சா இருக்கும்ல. இந்தா குடி, சொன்னா கேளு. சாரதா, சாரதா கொஞ்சம் இருக்கு. அடாடாடா, அதுக்குள்ள யாரு? ஓ, என்னம்மா கூப்பிட்டு நான் வந்திருப்பேன்ல. இல்ல, மாசமா இருக்கும்போது படியேறி வரக்கூடாது, அதனால தான் கொண்டு வந்தேன். இந்தா. சரி, இரு நானே வச்சு விடுறேன். கொடு. விஜய் கிட்ட இருந்து ஏதாவது தகவல் வந்துச்சா? இல்லம்மா, அவ இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ போனதுக்கு அப்புறம் கீதாவை திட்ட கூட எனக்கு மனசு வரதில்ல. வரேம்மா. சரிம்மா. வா. இந்தா குடி, குடிச்சு உடனே ஆபீஸ் கிளம்பிடலாம். சரி, சாப்பிட்டுருங்கம்மா. உங்க வீட்லயும் உங்க மனைவி மாசமா இருக்காங்கல்ல, அவங்களும் இளநீ குடிக்கலாம்ல? கொடுத்தா சாப்பிட மாட்டா. நீங்க தான் குடுக்கணும். என்ன குடிக்க மாட்டேன்னு? இவ்வளவு இளநீ இருக்கு, எனக்கு மட்டும் குடுக்குறீங்க? இருங்க, எல்லாரும் சாப்பிடலாம். நான் கிளாஸ் கொண்டு வரேன். சரி, குடிங்க. இது புடிடா. மாப்ள, அதுல கொசு உந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஊத்துறீங்க. இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வேணாம். இதாங்க கிளாஸ் கொடுங்க. இப்படி அம்மா இருக்கு. இது பிடிங்க, அந்த கிளாஸ் கொடுங்க. அது இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க. இது கொஞ்சம் ஊத்துற இரு, கொஞ்சம் கொண்டா. பிரபா கூப்பிடுங்க. பிரபா, இதுல ஊத்துங்க. பிரபா, இதுல கொஞ்சம் ஊத்துங்க. குடு. என்னங்க? இளநீ சாப்பிடு. வேண்டாங்க. சாப்பிடுமா. இல்ல, எனக்கு ஜலதோஷம். எல்லாரும் ஆசைப்படுறாங்கல்ல. பாப்பா, இது முக்கியமான வேலை இருக்கு. என்ன போ. என்னடா முக்கியமான வேலை? இல்ல மாப்பிள்ள, அது முக்கியமான வேலை எனக்கு தெரியும். இல்ல அதான். சரி, நீ குடி. வேணாம் மாப்பிள்ள. குடிடா. வேணாம் மாப்பிள்ள, எனக்கு ஈஸ்டா பீரியா பரம்பரை வியாதி. ஒரு நாள் சாப்பிட்டா ஒன்னும் ஆயிடாது. குடிடா, பரவாயில்ல. நீ குடிமா. சாரதாக்கா. சரோஜாவா? இதோ வந்துட்டேம்மா. இந்த மாதிரி ஒரு இளநீ குடிக்க விடாம நொச்சு ஆளுக்கு வந்துட்டே இருக்கு. சீக்கிரம் வா. இதோ வந்துட்டேன். என்னம்மா? பிள்ளைக்கு உடம்பு முடியாம இருந்தது, இப்ப சரியாயிடுச்சு. கோயிலுக்கு போனோம். இப்ப குழந்தைக்கு பரவாயில்லையா? பரவாயில்லம்மா, உங்களுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும். சரி. ஐயோ, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேங்க. குடி. ஏங்க ஆபீஸ் போறாங்கல்ல, விடுங்க, அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டுக்கலாம். காலையில இருந்து வாங்கி வச்சிருக்க, குடிச்சிருப்பாமா நீ. டைம் ஆச்சுங்க. சாப்பிடுங்கம்மா. வேலு, நீ சாப்பிடு. குடி. என்ன மாப்பிள்ள, கீழே போட்டியா? கை தவறி விழுந்துச்சு மாப்பிள்ள. பரவாயில்ல. இந்தா, பரவாயில்ல. நான் ஊத்துறேன். குடி. நான் ஊத்துறேன். குடி. சாப்பிடு. ஜில்லுன்னு இல்ல, வெயிலுக்கு எதமா இருக்கு. போலாமா? எங்க கிளம்பலாங்களா? வாங்க கிருஷ்ணா, நான் வரேன். சரிம்மா. ஐயோ, என்னாச்சு மாப்பிள்ள? ஒண்ணுலமா, சாதாரண வாங்கிதான். தெரியாத ஹாஸ்பிட்டல கூட்டு போறோம். வண்டி எடுக்கிற வாங்க. வாங்க. எதுக்குமா டாக்டர்? கண்ணை தர. இந்த பக்கம் பாரு.
இந்த பக்கம். ஆ, இப்படி ரொம்ப எரிச்சலா இருக்கு. மருந்து போட்டிருக்கேன்ல, எல்லாம் சரியா போயிடும். மருந்து போட்டா ரொம்ப எரியுது சார். மருந்து போட்டா 10 நிமிஷம் எரியத்தான் எரியும். நீ கொஞ்சம் வெளில இரு, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரிங்க சார். வெயிட் பண்ணுங்க சார். வாங்க, டாக்டர் கூப்பிடுறாரு. சரி சரி வாங்க சார். வாங்க வாங்க, உட்காருங்க. என்னாச்சுங்க? இளநீ சாப்பிட்டோன்னா வாந்தி எடுத்துட்டாருங்க. அப்படியா? ஆமா டாக்டர். பல்ஸ் ரொம்ப லோவா இருக்கு. ஃபுட் பாய்சன் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்க, செக்அப் பண்ணலாம். நீங்க என்னமோ இளநீ சாப்பிட்டதா சொன்னீங்க. அதுல கருவை கலக்க கொடுக்கிற நாட்டு மருந்து கலந்த மாதிரி தெரியுது. நான் மருந்து எழுதி தரேன், வாங்கிட்டு வாங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துலாமா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.